கடைசி ஜெபம், கடைசி ஞாபகம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமத்துகிறோம். உம்முடைய இரக்கம், தயவு, அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கவனமாய் செயல்பட வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆம் கர்த்தாவே, அநேக நேரங்களிலே எங்களுடைய கவன குறைவினாலே அநேகமான இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இனி எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே தேவரே அவ்விதமான இழப்புகளை நாங்கள் எதிர்கொள்ளாமல் கவனமாய் செயல்பட தேவரே உங்களுடைய தெய்வீகமான ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தைகளை பேசின அருமையான ஐயா அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய மகிமை பிரசன்னம் அவர்களோடு துணை நிற்கட்டும். கர்த்தாவே, அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஊழியங்களையும் ஆண்டவராக இயேசு ஆசீர்வதிக்கிறோம். உடைய மகிமை பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் துணை நிற்கட்டும். வருகிற மாதங்களிலும் நீர் எங்களோடு துணை நின்று ஐக்கியத்தை நீர் சிறப்பாக மகிமைக்கு எதுவாக நடத்தி தருவீர் என்று விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். ஜீவன தகப்பனே, ஆமென். ஆமென். உட்காருமா. கடைசியா இன்னொரு ஜெபம் இருக்கிறது. ஜெபம் பண்ணி முடிச்சோடனே ஐயா ஆசீர்வாதம் போடுவார். இந்த மாதம் பாஸ்டர் வாசல் திறந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் சார்பாக இந்த மாதத்தில் அருள்தாஸ் ஐயா சபையிலே நடந்திருக்கிறது. அதுக்காக ஜெபிப்போம். அடுத்த மாதம் ஐயா செல்லத்துறை ஐயா பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அதுவும் இங்கே தான் நடக்கும். ஆமாம், இன்விடேஷன் இப்போ கொடுப்பாரு முடிஞ்ச உடனே. ஆமாம், சட்ட ஆலோசகர் நம்முடைய மெக்னாய் போதகர் சுவிசேஷகர் ஊழியர் கொடுக்கைக்கு சட்ட ஆலோசகர் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு இஷ்டமானால் நிச்சயமாக அடுத்த மாத கூடுகையை நீங்கள் எல்லாரும் வந்து சிறப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஐயா நம்ம தலைவர் ராஜன் பாஸ்டரும் ஜான் அருள்தாஸ் பாஸ்டரும் செய்வாங்க. அவங்க கருத்தில் நான் அந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த கூடுகைக்கான எல்லா அந்த கூடுகையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய ஊழியர் கூடுகையை ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொண்ட பாஸ்டர் ஆண்டவரே அருள்தாஸ் ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, சபைக்காக, விசுவாச மக்களுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இதற்குண்டான பலன்களை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் மாதத்தின் கூடுகையை ஆரம்பம் முதல் முடிவு வரை பொறுப்பெடுத்து நடத்தின என் தேவனை நாங்கள் எல்லாரும் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். அடுத்த மாத கூடுகையை இப்பொழுதே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா தேவ ஊழியர்கள் வந்து இணைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மூன்று மாதமாக இந்த சபையை திறந்து கொடுத்த ஆண்டவர் சொல்ற திறந்த வசனம் முன்பாக நான் ஏன் தரக்கூடாது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு நினச்சேன், நான் இந்த மாதம் நான் நினச்ச பார்க்கல, திடீரென்று இந்த மாதத்தில் சொன்ன உடனே அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த மாதம் தான் அந்த சபை ஆரம்பித்த மாதம். 22 வருடங்கள் இந்த இடத்துல சபையை நடத்தும்படியாய் மார்ச் மாதம் 2ஆம் தேதி. ஆனால் அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு ஒரு சின்ன இடத்துல உட்காந்து நாங்கள் ஆரம்பித்தோம் குடும்பமாக. இன்றைக்கி ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய ஜனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கு. 2வதாக என்ன ஒரு காரியம், இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாஸ்டர் கூடலாம் ஊழியம் செய்தெல்லாம் ஒரு 28 வருஷம் இருக்கோம். ஆனால் முழு நேர ஊழியத்திற்கு வந்து 25 வருடங்களாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். 2000 ஒப்பு கொடுத்து 2025 வரைக்கும் சபை ஊழியம் 22 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் 2 ஆசிரியர் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த மாத கூடுகைக்கும்
நல்ல செய்தியாளரை நாங்கள் கொண்டு வருகிறோம். அதே போல் மறக்காமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் யாரும் போக வேண்டாம். உங்களுக்கான உணவு ஆயத்தப்படுத்தியாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படியே இருந்த இடத்துல உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். மெக்னாயமுக்காக விசேஷமாய் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம கண்களை போடுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகம் சமாதானம் இன்னுமே நம்மோடும் சகல பரிசுத்தவனுடைய விசேஷமாய் தேவ செய்தி கொடுத்த அருமையான ஐயோடு இருந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து